வாழ்த்தி மகிழ்வோம். பாலக வீதி 7 பட்டினப்பாலையில் கூறிய அந்த ஒவ்வொரு சொல்லாக எடுத்துக்கொண்டு முதல் வரியிலிருந்து வசையில் புகழ் வயங்கு வெண்மீ திசையில் திரிந்து தெற்கு என்ற அந்த சொல்லினை தெற்கு ஏகினும் என்ற அந்த பட்டினப்பாலை பாடல் எவ்வாறு அண்டவியல் அண்டவியல் நாம் அண்டும் அண்ட அண்ட அந்த அண்டும் அந்த கருந்துளை துகள்கள் இந்த கருமை நிறத்திலிருந்து பிறண்ட அதிர்வாக எவ்வாறு நிகழ்கிறது என்ற இந்த வானியல் நோக்கிலும் எவ்வாறு அவை நம் கால சமய இந்த சமயமே என்ற அந்த கலந்துரை சொல்லில் கூறுவது போல சகல மனிதர்களுக்கும் யதார்த்தமான மேன்மை தரும் சமயமே என்ற கருத்தாக்கத்தில் இக்கால கருத்தாக பட்டினப்பாலை எவ்வாறு பொருந்துகிறது என வானியலில் வணிகவியலில் எணினியல் நாம் சொல்லக்கூடிய பயன்படுத்தக்கூடிய இந்த எணினியல் எவ்வாறு நமது வாழ்க்கை ஆதாரத்தை தொடர்ந்து மேம்படுத்துகிறது என்பதையும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கல்வியில் தொடங்கிய அந்த கல்வியின் விளக்கம் கல்வியில் நிலை பெற்று அறிந்து புரிந்தவற்றை எழுதும் பழக்கமாக சொல்லாக பல காலம் பல்லாண்டுகளாக நிகழ்ந்தவை அந்த எழுதும் பழக்கத்தை கல்லில் பதிந்த அந்த விளக்கம் கல்லில் பதிந்தது பெரும்பாலும் ஏட்டில் பதிந்த ஒவ்வொரு காலகட்டமும் அது ஏட்டில் பதிந்த ஒவ்வொரு காலகட்டமும் தொடர்ந்து தாளில் பதிந்த தற்கால முறைப்படியும் இந்த தற்கால முறைப்படியிலிருந்து இந்த எணினியல் என்று சொல்லக்கூடிய இரும கொள்கையில் ஒன்று மட்டுமே என்று இரும கொள்கையாகிய எணினி கொள்கையில் பூஜ்ஜியமாகவோ அல்லது ஒன்றாகவோ கலந்து இந்த பகுதியில் எணினியல் என்ற இந்த பகுதியில் நமக்கு இந்த காலகட்டத்தில் இந்த சகல மனிதனின் யதார்த்தமான மேன்மை கிட்டத்தட்ட 60 விழுக்காடுக்கு மேல் உதவக்கூடிய வகையில் இன்றளவும் உலகத்தில் நிலை பெற்றுள்ளது. இது மேலும் பயன்பெற இந்த பதிவாக இந்த ஆலக வீதி என்று பார்த்திருக்கும் லட்சிய கருத்தில் வீற்றிருக்கும் திறவுகோள். இந்த பார்த்திருக்கும் லட்சிய கருத்தில் வீற்றிருக்கும் திறவுகோள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிகழ்ந்தவை. ஒரு காலகட்டம் என்பது நாம் வாழ்ந்து புரிந்த அந்த 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் நிகழ்ந்தவை. அவை எண்ணத்தில் தோன்றியவை. அந்த எண்ணத்தில் தோன்றிய இலக்காக மாறியவை, இலக்கியமாக மாறியவை, அக்கண நேரத்தில் இலக்கணமாக மாறியவை. அந்த இலக்கணமும் ஒரு காலகட்டத்திலும் எந்திர கதியில் எந்திர நிலையில் மாறிக்கொண்டு இருப்பதும் இன்று நாம் காணும் பண்போடு இவையெல்லாம் சமயமே என்று இவைதான் சமயமாக சமகால மனிதர்களும் யதார்த்தமாக மேன்மையோடும் இந்த சமய கருத்துக்களும் பரப்புகிறது என்பதை கூறி இந்த சமயமே என்ற சொல்லிற்கும் நாம் கரந்துரை சொல்லாக சமகால மனிதர்களுக்கும் யதார்த்தமான மேன்மை தரும் அந்த சொற்களின் கூறி இந்த பாலக வீதி தெற்கு என்ற சொல் எவ்வாறு பொருந்துகிறது என்பதனை காணும். இந்த தெற்கு என்ற சொல் தென் கு என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த ஒவ்வொரு எழுத்துக்களாக முறைமைப்பட்டு இந்த தென் என்ற சொல் கு என்று தெற்கு என்று எவ்வாறு மாறுகிறது. ஒவ்வொரு காலகட்டமும் அந்த தெற்கு திசையாகிய குறிக்கும் அந்த மூலச்சொல் தென் என்று நாம் கூறுவோம். தென்னின் மூலச்சொல் தென்பகுதியை குறிக்கக்கூடியது. அந்த தென்பகுதியை குறிக்கக்கூடியது கு சாரியை இடம்பெற்று திசை பெயரோடு சேர்ந்து நாம் வரும் ஒரு உருவு என கூறலாம். இவை விளக்கமாக தெற்கு என்பது இலக்கண முறைப்படி ஒரு பெயர் சொல்லாகும். தெற்கு என்பது இந்த பட்டின பாலையில் கூறிய அந்த வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் திசை தெரிந்த தெற்கு என்ற அந்த தெற்கு என்ற சொல்லுக்கும் எவ்வாறு பொருந்தும் என்பதனை பொதுவாக பகுபத உறுப்பிலக்கணம் என்று சொல்லக்கூடிய அந்த வினைச்சொல்களுக்கு விரிவாக கூறப்படும். இவ்வாறான ஒவ்வொரு சொல்லமைப்பும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிலைப்பட்டுள்ளது. அவை நிலைப்பட்டு பாட்டினில் தொகுத்த ஒருத்தர் கண்ணா அவர்கள் நமக்கு நிலைமொழியில் பின்னர் வருமொழியில் எவ்வாறு நிலைத்துள்ளது என்பதெல்லாம் இந்த தென் என்ற வேர்ச்சொல்லுடன் கூ சேர்ந்து தெற்கு என நாம் புணர்கிறோம் என நம்ம புணர்ச்சி விதியில் எவ்வாறு கருந்துளை பேரண்ட அதிர்வில் கருந்துளை வெடித்து பேரண்ட அதிர்விலிருந்து இந்த அண்டையில் வானியல் இந்த வானியல் எவ்வாறு வணிக இயலாக மாறும், வணிக இயல் எவ்வாறு பதிவினில் இலக்கணமாக இலக்கியமாக ஒரு காலகட்டத்தில் இந்த காலகட்டத்துக்கு இந்த எணினி என்று சொல்லக்கூடிய இந்த விசைப்படை இயக்கத்துக்கும் பொருந்தும் என்பதனை இன்று காண்போம். எணினியில் தே என்ற எழுத்தை தட்டச்சு செய்யும் பொழுது முதலில் த என்ற விசை பின்பு ஏ அந்த த ஏ ஊட்டும் போது தே என்று வரும். அந்த தே என்ற விசை தான் நமக்கு தென் என்று பின்னர் தென் என்று முன்னர் கூறியவை பின்னர் தெற்கு என்று மாறியதெல்லாம் ஒரு விசைப்பலகை மூலமும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த தெற்கு என்ற பகுதியை எணினி
இருமக் கொள்கையில் காணலாம். இது எவ்வாறு தெற்கு என்ற பகுதி தே என்று அந்த தனியொரு எழுத்து அவை அல்ல. தே என்ற எழுத்து த கூட்டல் ஏ என்று வரும். இந்த ஒவ்வொரு எழுத்தும் முறை மாறும்போது இந்த எணினி முறைமைப்படியும் இவை அது மூலக்கருத்தாக யூ அந்த மூல சொல்லாக ஒருங்குறி இணைப்பகத்தில் ஒருங்குறி இணைப்பு முறையில் அந்த பிரிப்பு முறையாக ஒருங்குறி தரமுறையில் அவை தரமாக வகுத்துள்ள இக்காலகட்டம் நமது தமிழ் முறைப்படி ஒருங்குறியாக தொகுத்தக்கூடிய அந்த ஒரு கொம்பு குறி போடும் அந்த நிலையெல்லாம் ஒவ்வொரு காலத்திலும் இந்த ஏ என்ற சொல்லிலிருந்து பிரிந்து தே என்று அந்த தெற்கு தென் என்ற பகுதியெல்லாம் ஒவ்வொரு ஒரு ஒரு படிநிலையாக நாம் படிப்படியாக அறிந்து கொள்ள வேண்டிய அந்த நிலை. இவையெல்லாம் நாம் விசைப்பலகையில் கீபோர்டு என்ற சொல்லக்கூடிய விசைப்பலகையில் வரிசைப்படுத்தி அவை நமது தரவுத்தளத்தில் தென் என்ற சொல்லை தேடும்போது எணினி முறைப்படியும் அவை நன்றாக பிரிப்பு முறைப்படி கணினி என்று காலகட்டத்தில் எணினி என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலும் எழுத்துணரி மூலம் எழுத்துணரி என்பது ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த பேச்சு உரை எல்லாம் இந்த காலகட்டத்தில் பேச்சு உரை எவ்வாறு அந்த அந்த மொழிக்கு ஏற்ப மாறி நாம் காணும் கண்கூறாக அந்த மூலக்கூறுகளிலிருந்து எடுத்து துல்லியமாக இருக்கக்கூடிய அந்த நிலை இவையெல்லாம் நாம் பிரித்து உணர்ந்த அந்த லட்சிய கருத்தில் வீட்டிற்கும் திறவுகோள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் காணும் திறவுகோள் என கூறலாம். இந்த திறவுகோள் நம் நிலைக்கு ஏற்ப எவ்வாறு தொடர்ந்து மாறி உள்ளது என்பதை நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் நிலைதான் நமக்கு ஒரு வாழ்வாதாரமாக இந்த காலகட்டத்திலும் நிலையை பெறக்கூடியது என கூறி இவை தமிழ் இலக்கணப்படியும் பகுபத இலக்கணப்படியும் நிலைத்துள்ளது என்பதையும் கூறி இந்த தெற்கு என்ற சொல் எவ்வாறு நமக்கு இக்காலகட்டத்திலும் பொருந்து என்பதை உங்களிடம் மீண்டும் இதை ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக அனைவரும் தொடர்ந்து காண வேண்டும் என கூறி இந்த தென் தெற்கு பகுதி இந்த தென் என்ற சொல் எவ்வாறு மெய்யெழுத்திலும் உயிர் மெய்யெழுத்தில் இந்த மெய்யெழுத்திலும் தெற்கு என்று இன்று புணரக்கூடிய தமிழ் மொழி இலக்கணப்படியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை. இந்த நிலையெல்லாம் நமக்கு ஏன் தெற்கு எனும் சொல் ஏகினும் என்று பட்டினப்பாளையில் கூறியது போல அந்த தொல்காப்பிய புணர்ச்சி விதியில் கூறி அந்த மெய் உயிர் நீங்கி தன் உயிராகும் என்று பட்டினப்பாளை புணர்ச்சி விதி 139 கூறுவது போல நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த காலத்தில் விளங்கக்கூடிய ஒரு சொற்றொடர்கள் என கூறி இந்த பகுதியெல்லாம் நமக்கு பாலக வீதிக்கு எவ்வாறு பொருந்தும். இந்த பாலக வீதி ஒரு நொடிப்பாவில் நாம் ஒருத்தர் கூறியதை அண்டவியலாக நாம் தொகுத்து இந்த நமது மொழிப்பாட்டிலும் அண்டவியல் அண்டமிடம் கண்டவை கொண்டவை அண்டுமவை மண்டலமவை இவை தொடர்ந்து நாம் பதிய இந்த எழுத்தில் அண்டவியல் அண்டமிடம் கண்டவை கொண்டவை அண்டுமவை மண்டலமவை கண்டத்தில் ஒண்டியவை யாண்டும் அவை இந்த கண்டத்தில் ஒண்டியவை தான் யாண்டுமவையாக மண்டியவை நமது புவியாகிய ஒவ்வொரு காலகட்டம் இவை ஆண்டவை துண்டானவை காண்பவை நாம் காணும் இந்த புவியியல் அமைப்பு நாம் காண்பவை என இந்த அண்டவியல் பாடலாக ஒரு நொடி பாடலாக அந்த பாடலினை உங்களிடம் மீண்டும் கூறி அண்டவியல் அண்டமிடம் கண்டவை கொண்டவை அண்டுமவை மண்டலமவை கண்டத்தில் ஒண்டியவை யாண்டுமவை மண்டியவை கண்டத்தில் ஒண்டியவை யாண்டுமவை மண்டியவை கண்டமானவை ஆண்டானவை துண்டானவை நாம் காண்பவை என இந்த பார்த்த லட்சிய கருத்தில் வீட்டிற்கும் திறவுகோளாக இந்த வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் திசை தெரிந்து தெற்கேகும் தற்பாடிய தனி உணவின் அந்த புல் தேம்ப புயல் மாறி என்ற தற்பாடிய என்ற சொல்லிற்கும் தெற்கு என்ற சொல்லிற்கும் ஒரு விரிவாக்கம் தொடர்ந்து நாம் காணலாம். அடுத்தடுத்த பகுதியில் காணும் இந்த தற்காப்பு என்ற அந்த சொல்லும் தன் என்ற சொல்லும்
எவ்வாறு தன்னிலையை பாதுகாத்தக்கூடிய தன்னிலை தொடர்பாக தன்னிலை படர்க்கை அந்த முன்னிலை என்று சொல்லக்கூடிய முன்னிலை படர்க்கை தன்னிலையும் முன்னிலையாக முன்னிலையாக நிலைப்படுத்த வந்த சொல் தொடர்களாம் ஒவ்வொரு காலகத்திலும் நிலைப்புற்றது. அவை எவ்வாறு திசை திருந்து தெற்கேகினும் தற்பாடிய தலைகுணவின் தற்பாடிய என்ற சொல் எவ்வாறு தன் பாடிய என்ற அந்த பறவைக்கும் பொருந்தக்கூடிய அளவில் தன்னுணர்வுகள் ஒவ்வொரு அந்த தாயணை ஆரணை என்ற டிஎன்ஏ ஆரணை என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு உயிருறுப்புகளும் எவ்வாறு பொருந்தும் என்பதனையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இந்த காலகட்டத்தின் நிலை. இவையெல்லாம் ஒவ்வொரு நிலையிலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறாக புரிந்து கொள்ளும் நிலைதான் இந்த ஒவ்வொரு காலகட்டத்தின் இந்த பகுபத இலக்கணப்படி இக்கணத்தை இலக்கணம் நோக்கிய செல்லும் அந்த இலக்கணமாக புரிந்து கொள்ளும் நிலையெல்லாம் கிட்டத்தட்ட 6 வகையாக பிரித்துள்ளனர். அந்த பகுபத பிரிவின் சொற்களின்படி அவை இடம்பொருள், அந்த இடம்பொருள், காலம், சினை, குணம், தொழில் என 6 வகையாக அந்த காலத்தில் பிரித்துள்ள அந்த பகுபத இலக்கணப்படி இந்த பொருளில் விகுதி பெற்று கால இடைவெளி பயிற்சியால் சந்தி பிரிந்து சார்ந்த விருப்பமான சொல்லாக பகுப்பதம் என்னும் சொல் வரும். இந்த தென் எனும் வேர்ச்சொல்லுடன் கூ என்று இணைந்து தெற்கு என்கிறோம் என கூறி இந்த பதிவினை மீண்டும் ஒரு முறை அந்த தெற்கு ஏகினும் வசையில் புகழ் வயங்குவென்மீன் திசை திரிந்து தெற்கு ஏகினும் என்ற பாடலும் இவை எவ்வாறு அண்டவியலாக நாம் ஒரு நொடிப்பாக தொடர்ந்து இந்த பதிவில் மேற்கொண்டு பார்த்தல் லட்சிய கருத்தில் விற்றிருக்கும் திறவுகோல் அண்டவியல். அந்த அண்டவியல் அண்டமிடும் ஒவ்வொரு பகுதியாக நிலை பெற்று கண்டவை, கொண்டவை, அண்டுமவை, மண்டலமவை, கண்டத்தில் ஒன்றியவை, யாண்டும் அவை, மண்டியவை, கண்டமானவை, ஆண்டவை, துண்டானவை, காண்பவை என சொல்லி இந்த தெற்கு எனும் பகுதியை அடுத்தடுத்த பகுதியில் தெற்கு எவ்வாறு தன் என்று அந்த சொல்லக்கூடிய பிரிவில் தென் என்று மாறி தென் என்றதை அந்த கூவுடன் நிலைப்பட்டு தெற்கு என்ற சொல்லாக இன்று காண்பதை மேலும் இந்த தன் எனும் சொல்லினை தன் பாடிய தெளிவுணவின் என்ற பாடலில் மேலும் பாடலாம் என கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம்.